வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நம்பிக்கை கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் ஒருத்தி இருந்தா. அவள் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு புயல் வீசிக்கிட்டே இருக்கு. அவளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அவள் மனசுக்கு தோணுது. இப்போ சொல்கிற வார்த்தை கூட மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படின்னு அவள் பயப்படுறா, அதை நம்புறா. அது அவளை ரொம்ப பயமுறுத்துது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு வயசான மூதாட்டியை அவள் சந்திக்கிறான். அந்த பெண்ணோட முகத்தில் இருந்த குழப்பத்தை அந்த மூதாட்டி பார்க்குறாங்க. அந்த பெண், என்னை பற்றி எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அலறான். மூதாட்டி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, என் அன்பு மகளே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எப்படி இருக்கியோ அப்படியே அது உனக்கு திரும்ப காட்டும். நீ உன்னை பற்றின எண்ணத்தை மாற்றிக்கோ. இந்த உலகம் உனக்கு எதிராக இருக்காது. உனக்கு எதிராக வீசும் காற்று உன்னுடைய மனதின் பயம் மட்டுமே. அதை நீ துரத்திட்டேன்னா உன்னை சுற்றி ஒரு அழகிய தோட்டம் மலரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் அந்த மூதாட்டியோட வார்த்தையை புரிஞ்சுக்கிறாங்க. அவள் தன்னுடைய அச்சத்தை கைவிட்டு தன்னம்பிக்கையோடு இருக்க முடிவு செய்கிறா. அவள் பயம் இல்லாமல் மற்றவங்க கிட்ட பழக தொடங்குறா. அவளுடைய பேச்சில் இருந்த உண்மையும் அன்பும் மற்றவங்களை தொட்டுது. சில நாட்களில் அவளை சுற்றி இருந்த அனைவரும் அவகிட்ட அன்பாக பழக தொடங்குறாங்க. அவள் உணர்ந்த அந்த புயல் மெல்ல அடங்கியது. அவளுடைய நம்பிக்கையே அவளை சுற்றி இருந்த உலகத்தையே மாற்றியது. இந்த கதையின் நீதி, நம்மளுடைய எண்ணங்களே நம்முடைய உலகத்தை உருவாக்குது. உங்கள் மனதில் இருக்கும் பயம் அதை விட பெரியதல்ல. உங்களை நம்புங்க. உங்களை சுற்றி இருக்கும் உலகம் நிச்சயம் அழகாக மாறும். நன்றி.